ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் கவனம் பெறும் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அதிமுக பாஜக இந்த விவகாரத்தை கையில் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பாலியல் விவகாரத்தில் திமுக அரசுக்கு எதிராக அரசியல் செய்துட்டு வர அதிமுக யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த சொற்றொடரை தமிழகம் தழுவிய வேள்வியாக செய்துட்டு இருக்காங்க. இடைநிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட சூழலில் யார் அந்த சார் என்பதை தங்கள் வாகனங்களில் அதிமுகவினர் ஒட்டி நூதன பிரசாரத்தை தமிழ்நாடு முழுக்க முன்னெடுக்க போகிறாங்களாம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 17ஆம் தேதி கடைசி நாள். இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும் 20ஆம் தேதி வெளியாகும். காங்கிரசின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் எம்எல்ஏ மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு விரைவில் தேர்தல் நடக்கும்னு தேர்தல் ஆணையம் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பிப்ரவரி 5ஆம் தேதி அங்கே தேர்தல் நடக்கும்னு தேர்தல் ஆணையம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த இடத்துல திமுக சார்பாக மறுபடியும் காங்கிரஸ் கூட்டணி களமிறங்குமா, அப்படி இல்லைன்னா நேரடியாக நாமளே இடைத்தேர்தலில் போட்டிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற விவாதங்கள் ஒரு பக்கம் திமுகவில் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கிட்ட இருந்தும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதில் தனித்து போட்டிட்டு வர்ற சீமானின் நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தலை புறக்கணிக்கலாமா அப்படிங்கிற அந்த யோசனையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. காரணம், தமிழகம் முழுக்க பெரும்பாலான மாவட்டங்களில் சீமான் கட்சியை விட்டு மாவட்ட அமைப்புகள் காலியாகிட்டு இருக்க நிலையில தேர்தல் பணிகளை எப்படி முன்னெடுப்பது அப்படிங்கிற அந்த குழப்பம் அந்த கட்சியை ஆட்டி படைக்குது. அதனால தான் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கலாம் அப்படிங்கிற யோசனை அவருக்கு வந்திருக்கு. தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அதிமுகவும் இந்த தேர்தலில் போட்டிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் கவனம் பெறும் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அதிமுக பாஜக இந்த விவகாரத்தை கையில் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சென்னை முழுக்க அதிமுக சார்பில் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டு வருது. கடந்த ஒரு வாரமாக இது குறித்த பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு வருது. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் சார் ஒருவர்கிட்ட பேசினதா புகார்கள் வைக்கப்பட்ட நிலையில யார் அந்த சார் அப்படிங்கிறத கேட்டு அதிமுக சார்பாக போஸ்டர் அடிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் போஸ்டர் யுத்தமும் ஆரம்பிச்சிருக்கு. இது திமுக உடன்பிறப்புகளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. பாவம், இப்போ அதிமுக போல பாஜகவும் அதே பாணியில் பாலியல் விவகாரத்தை திமுகவுக்கு எதிராக எடுக்க ரொம்ப சீரியஸாக ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதனால் திமுக தலைமை ஏகப்பட்ட அப்செட்டில் இருக்கான். இப்போ அதிமுக திமுக ஆஃப் பண்றதுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்கன்னா அதிமுக ஆஃப் பண்ண திமுக இன்னொரு ஆயுதத்தை எடுக்க தானே வேணும். அந்த ஆயுதம் என்னன்னா கொடநாட்டு கொள்ளை, நடந்த கொள்ளையின் பின்னணியில் இருக்கிற அந்த சார், இப்படி எடப்பாடிக்கு எதிரான பிரச்சார பாணியை நாமும் கையில் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க திமுக தரப்பு. அதனால திமுகவும் யார் அந்த சார் அப்படிங்கிற ரீதியில அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தத்துல இந்த இடைத்தேர்தலில் திமுக களமிறங்குமா, திமுக சார்பில் காங்கிரஸ் களமிறங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம், அதிமுக நாம் தமிழர் கட்சி இதில் போட்டியிடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. மூணாவது, தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் பங்கேற்காதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜக நிச்சயமா இதில் பங்கெடுப்பாங்க. அப்படி பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கையில் எடுக்க போற ஆயுதம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலியல் பலாத்கார வழக்கை கையில் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சார் அப்படிங்கிற அதிமுக கையில் எடுத்த யார் அந்த சார் அப்படிங்கிற அதே கொள்கையை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிராக பிரசாரம் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக பலமா போட்டிக்கு நிற்க போகுது. அவங்கள எதிர்த்து யார் போட்டிக்கு நிற்க போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. பார்க்கலாம். இவ்வளோ கான்ட்ராவர்சிஸ்க்கு அப்புறமும் அந்த இடத்துல திமுக ஜெயிக்குதா இல்லை மற்ற கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.